السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜுடைய நேரம். நாம் இந்த துஆவை 100 தடவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் இந்த துஆவை தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதுகின்றோம். தஹஜ்ஜுடைய நேரம் எந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம்! இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும், கீழ்வானுக்கு வந்து அல்லாஹ் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரம், இந்த தஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கூறினார்கள், ஃபர்தான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். துஆக்கள் கேட்பதற்கு மிகச்சிறந்த நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆ, செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு துஆ. அதே போன்று வருமானத்திலே அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த அளவு சிறந்த வார்த்தைகள், அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். அதே போன்று இஸ்திக்ஃபாரும் உள்ளடங்கி இருக்கின்றது. யார் அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்திக்ஃபாரும் இதிலே உள்ளடங்கி இருக்கின்றது. யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.